அண்ணா இங்கே பாருண்ணா. ஆ சரி சரி. நீ போகுது நாங்கள் பார்த்துக்கோம். பாரு கூட போவாண்ணா. சரிண்ணா, அடுத்தது இதெல்லாம் விட்டுட்டு நான் மீன் வாங்குவேன். மீன் எடுத்து நிற்கிதுண்ணா. அதிகமாக வெறும் கொழுப்பு தான் இருக்கும், பார்த்துக்குங்க. இதெல்லாம் குழம்புக்கு இது மூணு தான். இது மூணு நான் பார்த்து ஆனால் நம்மளுக்கு ஒரு கொடுவா இருக்கா? கொடுவா நம்மளுக்கு நல்லமே. ஒரு கொடுவா, ஆரை, சுறா சுறா ரெண்டு சில எலி சுறா இருக்கு. வாங்க தம்பி, மீன் வெட்டுறதுக்கு வந்துருக்கியா? மீன் வெட்டின்னு போட்டு வந்துருக்கியா? அப்படியே நில்லு. அடுத்த மீன் என்ன 80 ரூபா கொடுங்க. நீங்கள் அடுத்த மீனா தம்பி அவங்க ஒரு சைடில் வச்சு அனுப்பிச்சுடு. வீடியோ எடுக்கிற மாதிரியே தெரியுது. ஆனால் அடுத்த மீன் நம்மள்தா. இந்த பக்கம் வந்துருங்க. நீங்கள் மட்டும் வந்துருங்க. அப்படி வாங்க முடியாது. மீன் பையால் கைடா. இந்த ஒரு வீடியோ எடுக்கிறியா? சரி, அதை எடுத்து முடிச்சு கொடு. ஒவால் மீன் மட்டும் வாங்கிட்டு இப்போ இந்த பொண்ணியாக இருக்கு. வெட்ட விடாது. யாருக்கு வீட்டுக்கா? ஆனால் அங்கே போயிட்டு குடலை எடுத்துருங்க. இதே கொழுப்பு காட்டம் கிடையாது. இந்த மூணு கட்டி கொழுப்பு நம்ம இங்கே இருந்தால் அங்கே குழம்பு போட்டுருவாங்க. கொழுப்பு அப்படிலாம் ஆகாது. ஏன்னா மீன் எவ்வளோ கொழுப்பு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா குழம்புலாம் போடக்கூடாது. வெயில் அடிக்குதுண்ணா. அதோட அது இது பிரைட்னஸ் லேட்டா 500 வேணுமா? கடையில் நீங்கள் 100 ரூபா தரணும். அதெல்லாம் எப்போ அப்பனா பார்த்துலாம் சொன்ன நீத்த சொன்ன தர என்கிட்ட. அதான் நான் நீத்த சொன்ன தர போய் துணியாக முடிஞ்சாங்க. அது இப்படி வேணா இப்படி வேணா. அங்கே கட்டை ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். இப்படியே வாங்கணும். அவங்க போடுவாங்க. அங்கேயே தடையிறியா? எப்படியா செல்லணும்? எவ்வளோண்ணா? 100 ரூபா கொடுங்க. நீங்கள் ஓகே. அண்ணா குடுக்க போட்டுட்டா குடுக்க போட்டுறேன். அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும், வறுத்தல் நல்லா இருக்கும். ரவுண்ட் ரவுண்ட் ஆசைப்பட்ட வரைக்கும் இருக்காது.
அண்ணா அதான் பிரச்சனையே வீட்டில் பிடிச்சிக்கிங்க நாளாக போட முடியாது ஒரு ரெண்டு அண்ணா சொல்லுங்க ரெண்டா போட்டு தரேன் நாளாக போட முடியாது இடமும் கிடையாது பயிரில் இந்த ஒரு மீன் மட்டும் இப்போதான் கொடுத்தாங்களே மீன் அவங்க கையில் தான் வச்சுருந்தாங்க அப்படி வந்து எல்லா மீனும் வச்சு வாங்கிக்க முடியுமா ஏய் காய வர்றா நீ இதில் 10 போட வருவாங்க மீனை ஒரு 10 மீன் எடுத்துறானுங்க அந்த மீனை எடுக்கவே இல்லையா இப்பதான் வந்துதாங்க அவன் கையில் எத்தனை மீன் எடுத்தாங்க இல்லையா காலை எப்படி திரும்பி பிடிக்க தெரியுமா நான் தான் போடுவேன் அந்த மீன் தான் என்ன பை பண்ணா 2 செகண்ட் தானே வாங்க நீ அடி அடி வெட்டு 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 அடி 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 சண்டே ஆனாலே இப்படிதான் போடுங்க வெட்டு 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 உங்களுக்கு ஈஸியா இருக்கு மொபைல் வெட்டியா இது ஃபுல்லாக ஃப்ரை தான் நீங்கள் பங்கு ஈஸியாக வச்சுக்கலாம் கோச்சிக்காதீங்க உங்களுக்கு இவ்வளோ நிற்க வச்சு எனக்கு தெரியாது பங்கு வைக்கிறது காலையில சரி அது 4 மணியோட 3 மணியோட சரி வஞ்சரமாக இருந்தால் கூட ஓகே பண்ணிடலாம் அப்படியே அடுத்த வச்சு வந்துடலாம் இதெல்லாம் வந்து உண்மையிலுமே புண்ணியம் நீங்கள் 2 பேருமே ஏறி நீங்கள் கட்டலன்னா என்னால் உட்கார முடியாது இங்கே நமக்கு வந்து வெயிலில் ஆகாது ஒன்றுமே பண்ண முடியாது என்ன பண்ண சொல்கிறா எடுத்து ஆடு காசு வேணுமா காசு வாங்க முடியாது போட்டோ மாட்டோம் அதுதானே பண்ணிட்டு இருக்கேன் இவர் எப்போ போட்டு தெரியுமா இந்த கடவுளுக்காக நிற்க வச்சு உங்களுக்காக 2 மணி நேரம் நம்ம மேல அச்சா பரவாயில்ல இருண்ணா வரேன் அப்படின்னா அப்படியே பிடிக்கும் அதில் போடுங்க சொல்லிட்டு போய் தான் செஞ்சிருக்கான் சார் சொல்லாமல் போயிட்டு இருக்காரு அவரு ஆளுக்கே சொல்லிட்டு கூட பரவாயில்ல ஆளை காணு வந்து அப்படியா ஓ ஏன் வாங்க கொடுங்க இன்னொரு டீ கூட ஆட்டி கொடுங்க ஏன்னா டீ வந்து லெவலில் ஆட்டி ஊற்றிக்கணும் ஆட்டி கொடுக்கணும் 2 எடுத்துன்னு வாங்க டீ குடிக்கிற மாதிரி இல்லை ஒன்று போதும் 1 எடுத்துன்னு வாங்கண்ணா ஆட்டி எடுத்துட்டு வாங்க 4 டீ காசு கொடுத்து போயிட்டு நாளைக்கு வாங்கல நீங்க இப்போ 4 டீ மொத்தம் 5 டீ எடுத்துருவாங்க 50 ரூபா தந்துருங்க முதல்ல 2 வாங்கணும் ஆட்டி எடுத்துருவாங்க தண்ணி வந்து தேவைதான் தண்ணி டயர்ட் ஆகிடும் ஒரு ஜூஸோ ஒரு ஃப்ரூட்ஸோ ஒரு டீயோ ஒரு காப்பியோ குச்சிட்டே இருந்தால் டயர்ட் ஆகுதுன்னா ஏன்னா அந்த 1 வயிற்று பிசில் போடுங்கண்ணா ஆமாம் வயிற்று பிசில் கொடுங்க சரி போட்டுருங்க அது வாலெல்லாம் போட்டுக்க நீங்கள்